வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு குட் நியூஸ். மாதம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்வு சார்ந்து தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களுடைய முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதுகுறித்து விளக்கமளித்துள்ளார். முதலில் ஓய்வூதிய நிதியம் நீண்ட காலமாக நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையினை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடியை உருவாக்கக்கூடும். இரண்டாவது, மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச ரூபாய் 1000 ஓய்வூதியம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகையும் அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. மூன்றாவது, இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு முக்கியமாக முதலாளிகளுடைய பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகையினை முதலாளிகள் செலுத்துகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியினை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்கக்கூடிய பாதுகாப்பு, 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் 1000 ரூபாய் என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கைக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 அவசியம் என்பது அவர்களுடைய கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோசாரி குழுவினுடைய பரிந்துரையும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசுடைய விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக ஓய்வூதியம் இல்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளது. முடிவாக இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.